guys, this is Sumaya Moju. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் personalized settings யூஸ் பண்ணி எப்படி ஒரு லேப்டாப்புக்கோ இல்ல ஒரு கம்ப்யூட்டருக்கோ கலர், தீம், பேக்ரவுண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இந்த வால்பேப்பர் கிட்ட இருக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி எப்படி பர்சனலைஸ் எடுக்கிறேன்றதை பற்றி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பர்சனலைசன் இருக்கும். அந்த பர்சனலைசன் இருக்கிற டெய்ல வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்படி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஷோ ஆகும். அதில் டெஸ்க்டாப், பேக்ரவுண்ட், கலர், சவுண்ட், ஸ்க்ரீன், சர்வர் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள்கிட்ட இருக்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேறொரு இது டெஸ்க்டாப்பில் உள்ள இமேஜஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோல்டர், வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேறு ஃபோட்டோஸ் ஏதாவது போட போகிறீங்கன்னா இதில் பிக்சர் லொக்கேஷனில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் உங்களோட பிக்சர்ஸ் இருக்குன்னு செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி ப்ரௌஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனில் உங்களோட பிக்சர்ஸ் இருக்குன்னு இப்படி வரும். நீங்கள் அதில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிசியில் நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்றும் இந்த சுமையாண்ட ஃபோல்டருக்குள்ளே போய் அதில் சிப் பண்ண ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் சிப் 3 இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் போடுறீங்க. இதில் நிறைய பார்த்துருக்கி அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் நோட்ஸ், சாரி ஸ்பேஸுக்குள்ளே போய்ட்டு நிறைய விஷயம் இருக்கிறதால வர இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த நியூ ஃபோல்டர்னா நியூ ஃபோல்டருக்குள்ளே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சு சர்வ் சேஞ்சை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ் ஆகி இருக்கும். அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் சேஞ்ச் ஆகி இருக்கும். ரைட், உங்களோட மாதிரி திருப்பி பர்சனலைசேஷனுக்கு போய்ட்டு நீங்கள் இதில் டைப்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்டில் போய்ட்டு இதுலேயும் நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இதுலேயும் ஃபுல் ஃபிட் இதெல்லாம் கொடுத்து டைட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சுன்னா நீங்கள் பெக் பண்ணி வரலாம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே உள்ள டைட்டில் பாரை பாருங்கள். டைட்டில் பாரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிங்க் கலரை கொடுக்க போகிறேன்டா பிங்க் கலரை கொடுத்து சர்வ் சேஞ்சு கொடுத்தேன்டா ஆட்டோமேட்டிக்காக சர்வ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் சவுண்ட் செட்டிங் கொடுக்கலாம். இப்போ சவுண்டில் ஏதாவது சவுண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சவுண்டை கொடுத்து வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணக்கிட்டவா ஒரு சவுண்ட் வரும். சவுண்டை கொடுத்து நீங்கள் ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். நான் இப்போ சவுண்ட் கொடுக்கல, ஏன்டா சேம் டைமில் 2 வேலை சவுண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் எடுக்கும், நம்ம கிளிக் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் இருக்கும். அப்போ நம்மளோட ஒர்க் ஸ்லோவாக தான் நடக்கும். அதால் நான் சவுண்ட் ஒன்றும் கொடுத்து வைக்கல. இப்படி தான் சவுண்ட் கொடுக்குற சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ண சவுண்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். இப்போ ஃபோனில் நீங்கள் சவுண்ட் செட்டிங் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் தட்ட சவுண்ட் சொல்லிட்டு இருக்கும். அப்போ டைம் எடுக்கிற வீதம் கூட வருந்தால் உங்களோட ஒர்க் ஸ்லோவாக நடக்கும். அதுக்காக நான் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வேலை ஏதாவது செய்ய போகிறீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு செய்ய போகிறீங்கன்னா ஸ்க்ரீன் சர்வரை போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்படி நிறைய வரும். உங்களோட நிறைய டைப்ஸ் இருக்கு. 3D டைப்பில் உங்களோட பேரை கொடுக்குறேன்னா பேரை கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3D டைப்பை கொடுத்தேன்னா செட்டிங்ஸில் போய்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸை போய்த்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பேரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் சுமை மௌஜூத்துன்னு கொடுக்குறேன். கொடுத்து எனக்கு தேவையான மாதிரி ஸ்லோவில் தேவையா, ரெசொல்யூஷன் ஸ்லோவில் தேவையா, ஃபாஸ்ட்டில் தேவையா, அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இது என்ன டைப்பில் ரொட்டேட் ஆகணுமெண்டும் ரொட்டேஷன் டைப்பை கொடுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் டெக்ஸ்சர் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபொண்ட் சைஸ் மாரிக்கு தேவையான கூட ப்ரிவியூவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சும்மா சேம்பிளாக பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரிவியூவை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மேபி உங்களுக்கு சைஸ் பிடிக்கல இல்லாட்டி கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரிவியூவில் வச்சே நீங்கள் திருப்பி இன்னொருக்கா சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ இப்படி செஞ்சுட்டு திருப்பி எனக்கு இது பிடிக்க இல்லாட்டி நான் ஃபோன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் ஃபோண்டை கொடுத்து ஃபோன் சைஸை சேஞ்ச் பண்ணேன்னா வேறொரு ஃபோன் ஸ்டைலை நான் கொடுத்து பண்ணுறேன்.
இப்போ இந்த சைஸுக்கு கொடுத்தா இப்படி கொஞ்சம் கூட்டி வச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபோன் சைஸ் வேறு மாதிரி இருக்கு. ரைட், இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சேவரில் கொடுத்து வச்சுக்கலாம். இது என்னத்துக்காக நம்ம இதில் இது என்னத்துக்கு நம்மளுக்கு தேவைன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டேக்கும் சடனாக எழும்பி இன்னொரு வேலை ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 7 மினிட்ஸோ 5 மினிட்ஸால் இப்படி வந்துட்டு இருக்கும். அது என்னத்துக்குன்னா, இப்போ இதில் நீங்கள் டைம் செட் பண்ணி வைக்கலாம். 8, 9 எவ்வளோ மினிட்ஸால் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ நேரத்தை கொடுத்து அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சரி, அப்ளை பண்ணிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். இப்போ சும்மா உங்களோட டெஸ்க்டாப்பே ஷோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு இப்படியும் வரலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் சேவர்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நேம் கொடுக்கலாம், அதே மாதிரி பிளாங்க் பேஜும் ஷோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி பபிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ பபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா பபிள்ஸ் கொடுக்குறது பாருங்கள், அப்ளை பண்ணி காட்டுறேன். ரிவ்யூவில் பார்த்தா வழங்கும். இப்படி பபிள்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இருக்கு. இப்படியான நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வேறு டைப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி ரிப்பன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ரிப்பன்ஸ் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து பர்சனலைஸ் விண்டோஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இவ்வளவு தான் இதில் செக்ஷன்.